இப்போது பார்த்து கொண்டிருப்பது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஆளுநர் அர்லேக்கர் ஐ என்று ஒலிக்க அதன் பின்னணியில் சி ஜோசப் விஜயாகிய நான் என முதலமைச்சராக பதவியேற்கிறேன் என்ற பொறுப்பேற்பை அறிவிப்பதற்கான நொடி இன்னும் சில நிமிடங்களில் 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இப்போது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக இப்போது அவருடைய கான்வாய் வாகனம் இப்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலாங்கரையில் இருந்து நேரு ஸ்டேடியம் நோக்கி இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு விஜய் அந்த முதலமைச்சருக்கான அணிவகுப்பு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் நாம் பார்க்கக்கூடியது விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள அந்த நிகழ்ச்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் இப்போது திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏராளமானோர் நேரு உள் விளையாட்டுக்கு அரங்கிற்கு வெளியேயும் காத்திருக்கிறார்கள். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நீலாங்கரையில் இருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு அடையாறு காமராஜர் சாலை வழியாக பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு ஜோசப் விஜய் எனும் நான் என முதலமைச்சராக அவர் பதவி ஏற்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏராளமானோர் குவிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் வாயிலில் நமது செய்தியாளர் நந்தினி இருக்கிறார். அவரிடம் அங்குள்ள நிலவரம் தொடர்பாக கேட்போம். நந்தினி, இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்குள் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், விஜய் இப்போது அவர் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து இங்கு அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கு இன்னும் சில நிமிடங்களில் அவர் அங்கு வர தொடங்கி இருக்கிறார். அடுத்தடுத்து அந்த பகுதியில் என்ன நிலவரம்